சிங்கப்பூர்லேருந்து பணம் அனுப்பணும்னா பாதி பேர் உண்டியல் மூலியமாக தான் பணம் அனுப்புவாங்க. சில பேர் மட்டும்தான் பேங்க் மூலியமா அனுப்புவாங்க. ஆக்சுவலாக பேங்க் மூலியமா அனுப்புறதுனால தான் உங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. நம்ம இந்தியன் பேங்க் மூலியமா இந்தியாவில் உள்ள ஏதோ ஒரு பேங்க் மூலியமா நீங்கள் அனுப்புனீங்கன்னா வீட்டு லோனோ, வீடு கட்டுறதுக்கான கடனோ, பேங்க் பர்சனல் லோனோ இந்த மாதிரி லோன் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பேங்க்லேருந்து சிங்கப்பூர் டிபிஎஸ் பேங்க்லேருந்து இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு பேங்க்குக்கு பணம் அனுப்புறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அது ஐஓபியாக இருந்தாலும் ஸ்டேட் பேங்காக இருந்தாலும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல டிபிஎஸ் பேங்க்குள்ளே போய்க்கலாம். அந்த டிக் பேங்க் ஆப்புக்குள்ளே டிக் பேங்க் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துட்டு உள்ளே போங்க. அது கரெக்டாக கொடுத்துட்டு உள்ளே போனால் அந்த பூமி மாதிரி சிம்பிள் கட்டுது பார்த்தீங்களா, ஓவர்சீஸ்னு, அதை டெஸ்ட் பண்ணணும். அந்த மூணாவதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பூமி சிம்பிள், அதை ஓவர்சீஸ் அதுதான் வந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்புறது. இந்தியா மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிக்கும் நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம் சிங்கப்பூர்லேருந்து. அதை டெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட் ஓவர்சீஸ்னு, இதில் போய்ட்டு தான் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும். அது அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் டைப் பண்ணி கொடுக்கணும். இதில் தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது எப்படின்னா அதுக்குள்ளே போய்ட்டு உள்ளே ஓகே, அந்த ஓகே ப்ராசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரி கேட்கும். அதில் வந்து நம்ம கண்ட்ரி வந்து இந்தியானா இந்தியாவை கொடுங்க. இந்தியா டைப் பண்ணி இந்தியாவை கொடுங்க. அதுக்கப்புறம் கரன்சி கேட்கும். கரன்சி இந்தியா கரன்சி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும். ஐஎஃப்எஸ்சி கோடு நம்ம எந்த பேங்க்கு பணம் அனுப்ப போகிறீங்களோ அந்த பேங்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த கோடை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதிலே வந்து ஷோ ஆகிடும் என்ன பிரான்ச் அப்படின்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், உங்கள் பேங்க் எந்த பேங்க் அனுப்ப போகிறீங்களோ அந்த பேங்குடைய அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து நேம், பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள நேம், அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி வந்து இந்தியா தான், அது ஆல்ரெடி அங்கேயே ஷோ ஆகிடும். அடுத்து ஃபுல் அட்ரஸ், அடுத்து அட்ரஸை கொடுத்துட்டு அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்துருங்க. அட்ரஸை கொடுத்துட்டு கீழே வந்து சிட்டி, அதாவது எந்த ஊரோ உங்கள் ஊரில் உள்ள சிட்டியை அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும். அது இப்போ பார்க்கலாம். அதாவது அதை கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் கேட்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் கொடுத்தது எல்லாம் ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர்லாம் கரெக்டானு கேட்கும். அது கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கீழே இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஆட் பேங்க், அதை டிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். அதில் அக்கௌண்ட் நம்பர் ஷோ ஆகும். அதை செக் பண்ணிங்க, உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி செல்லில் வந்து மெசேஜ் வந்துடும் டிபிஎஸ் பேங்க்லேருந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கான மெசேஜ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.